நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூர்யா நடிப்பில் கார்த்தி சுப்புராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க ரெட்ரோ திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். ரெட்ரோ இந்த படத்தோட கதை என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். தூத்துக்குடியில் மிகப்பெரிய டானா இருக்காரு ஜோஜோ ஜார்ஜ். அவரால் வளர்க்கப்படுகிறார் சூர்யா. சூர்யாவோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துறாங்க. அதனால ஜோஜோ ஜார்ஜ் தான் அவரை வளர்க்குறாரு. தன் அப்பா கோசம் அடிதடியில் இறங்குற சூர்யா ஒரு கட்டத்தில் தன் காதலி பூஜா ஹெக்டே கோசம் அடிதடியெல்லாம் விட்டுறலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா விட மாட்டேன்றாரு. இதனால் வர சண்டையில் அவங்க அப்பா கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச பூஜா ஹெக்டே என்ன பண்ணுறாங்க, அப்பா அவங்க சாவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தமானில் போயிடுறாங்க. ஜெயிலில் இருக்க சூர்யாவுக்கு தன் காதலி அந்தமானில் இருக்க விஷயம் தெரிய வருது. அதனால் திருப்பி அடிதடியெல்லாம் விட்டுட்டு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமானுக்கு போகிறாரு. அங்கே போனால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் சூர்யா கோசம் காத்திருக்கு. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள், அப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவை தான் சொல்லணும். சும்மாவே ஆடுவா போல. இதில் காலில் சலங்கை வேற கட்டி விட்டாரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ். சும்மா ஆடுன்னு ஆடிட்டா போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தெரிய விட்டா போல. அவர் ஃபுல்லாக சூர்யா தான். சூர்யா இல்லாத ஃப்ரேமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த படத்தில். முக்கியமாக அந்த கன்னிமா சாங்காக இருக்கட்டும், அப்புறம் வர கண்ணாடி பூவே சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம விஷுவலாக லிரிக்ஸ் வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது என்னடா லிரிக்ஸ் வீடியோ தான் அப்படி வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கதையோடு அந்த 2 பாடல்களும் வரும்போது சும்மா சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக இந்த கன்னிமா சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இறங்கிய டான்ஸ் ஆடுவார், போய் தன்னோட அப்பா கிட்ட சண்டை போடுவார், திருப்பி வருவார், டான்ஸ் ஆடுவார், திருப்பி அப்பா கிட்ட சண்டை போடுவார். இந்த மாதிரி உழைப்பெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. சூர்யாவோட கம்பேக் தான் சொல்லணும் அவரோட இந்த கதாபாத்திரம். படத்தோட அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டேவை சொல்லலாம். காதலன் இவ்வளோ வன்முறையாக இருக்காரே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற கதாபாத்திரம். படம் ஃபுல்லாகவே வராங்க. அவங்களும் தன்னோட பங்குக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க பூஜா ஹெக்டே. 2 மெயின் கேரக்டரை விட்டுட்டிங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் இருக்காரு. வில்லனா சொல்லவே தேவையில்லை, எப்படி கலக்குவாருன்னு சொல்லிட்டு. அவரும் சரி. காமெடிக்கு ஜெயராம் சார் வராரு. அவர் வர இடம்லாம் பயங்கரமாக சிரிக்க வைக்கிறாரு திரையரங்க. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் சந்தோஷ் நாராயணன். ஆல்ரெடி பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டு. பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. வட சென்னை போன்ற படங்கள்லாம் நம்ம பார்த்து எவ்வளோ ரசிச்சிருக்கோம். அதே மாதிரியான ஒரு பிஜிஎம் தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயணன். படத்தில் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட மேக்கிங் தான் சொல்லணும். 90களில் நடக்கிற கதை, அந்த ரெட்ரோ ஃபீலிங்கை அப்படியே கொடுத்துருக்காரு. ரெட்ரோ ஃபீலிங்கை கொடுத்துட்டு இந்த காலத்து மேக்கிங்கை பண்ணியிருக்காரு. சும்மா சூப்பராக தான் இருக்குது. முக்கியமாக அந்த கன்னிமா சாங்காக இருக்கட்டும், அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், சூர்யா பண்ணுற ஃபைட் சீன்ஸ்லாம் சரி சூப்பராகவே பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஃபைட் சீன் மட்டும் இல்லை, திரைக்கதைகளும் பல விஷயங்களை கார்த்திக் சுப்புராஜ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த அந்தமானில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு புதுசாகவே இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். மொத்தத்தில் இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னா, இது சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு 2.25 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். முக்கியமாக சூர்யாவுக்கு ஒரு பெரிய கம்பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.